SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போ தான் நீங்கள் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து க்ராப்புன்னு இருக்கும். அந்த க்ராப்புக்கு போயிட்டு நீங்கள் 3:4 அந்த சைஸில் வந்து நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு நீங்கள் க்ராப்பும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரை நீங்கள் பார்த்துட்டு அந்த கலரை வந்து இந்த மாதிரி கரெக்டாங்கிறத ஜூம் பண்ணி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து கொஞ்சம் மேலே வரப்போ வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஒரு 50-60 இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் பிளர்ரை. செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நான் வந்து ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இது வந்து நான் டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இதை வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு அந்த க்ராப்புங்கிறத பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு தனியாங்கிறத செட் பண்ணி வச்சுக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இமேஜை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றியும் நான் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. எப்போதும் ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். என் செல்லு வந்து ஹேங் ஆகுது, அதனால் அப்படி இருக்குது. எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு அதே மாதிரி மறுபடியும் கரெக்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு பெருசாங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ இந்த மாதிரி நான் பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நான் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கீழே கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டர்லங்கிறத செட் பண்ணிவிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓவர்லே பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கிட்ட ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இதில் 3வது ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இந்த சைடு ரொட்டேட் ஆகுறது. இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைட் இமேஜும் அந்த தீபம் எரிகிறதும் அந்த கரெக்டாக ஒரு இமேஜ் செட் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் வந்து அந்த டார்க்னஸ் தெரியும் பாருங்க உங்களுக்கு. அது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து அதை எரேஸுங்கிறத பண்ணிக்கிறோம். ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு அந்த சென்ட்ரலுங்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து சுற்றிலும் ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த இமேஜ் எரேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சுற்றிலும் ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த எழுத்து ரைட் சைடு வந்து அந்த எழுத்து இருக்கும், அது வந்து மறையிறாப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு அதே மாதிரி மறுபடியும் அது மேலே எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மலை இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து கீழே அடிவாரத்தில் இந்த கோயில் இருக்கிறப்பில் நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒப்பாசிட்டி இருக்கும். ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக அந்த மலைக்கு கீழே இந்த கோயில் இருக்கிறாப்புல இருக்கும் உங்களுக்கு. அது பார்த்தாலே தெரியும். இப்போ கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓகே செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். கரெக்டாக எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த 2 இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். உங்கள் இமேஜு இல்லை இது வந்து நீங்கள் குரூப் பேனர் வந்து எடிட் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக சிங்கிளாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாங்க. எடிட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். குரூப் பேனர் எடிட் பண்ணுறதுக்கு அது தனியாக நம்ம வந்து வேணால் வீடியோ வேணும்னா போட்டுக்கலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு உங்களுக்கு ப்ரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ டெம்ப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் 60 70 இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்டு வந்து ஓவர்லேவுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம ஃபேஸ் இருக்கணும். நம்ம ஃபேஸு கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டெம்பில் வந்து மைனஸில் வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவும் செட் பண்ணிங்கன்னா அதே கலருக்கு போயிடும். லைட்டாங்கிறத ஒரு -8ங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த ஃபேஸு கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒயிட் கலர் இல்லாமல் இந்த கலர் ஃபயர் கலர் இருந்தது தான் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஓகேன்னு செட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் வந்து இப்போ ஆட் ஃபோட்டோங்கிறது போய்க்கோங்க. இப்போ வந்து இந்த லைட் இமேஜை எடுத்துகிட்டு இப்போ பிளண்டுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த லைட் இமேஜை டூப்ளிகேட் பண்ணி உங்கள் தலைக்கு பின்னாடி வந்து செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணலாம் மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த லைட் இமேஜ் வந்து இந்த மாதிரி பெருசாக கொடுத்து மூவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிடும். அப்போ தான் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து வைக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கீழே உள்ள ஒரு லைட் இமேஜுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்னு இருக்கும். இந்த ட்ராவுக்கு போனீங்கன்னா நம்ம இமேஜை வந்து சேவ் பண்ணணும். அதனால் 3 டாட் இருக்கும். இது வந்து சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஏன் நம்ம இதில் சேவ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த குவாலிட்டி வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இதில் வந்து சேவ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு பேனர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பேனர் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். லெட்ஸ் டாடா, பை பாய்.